ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இது குக்கர் ஹீட் பண்ணுறேன். குக்கர் ஹீட் ஆன பிறகு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஒரு சிறிய துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி மூக்கு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரணும் நமக்கு. அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பேஸ்ட் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதங்குச்சுன்னா சிறுங்கசப்பு கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஒரு கையளவு புதினாவை ஆட் பண்ணுறேன். எண்ணெயிலே இப்படி புதினாவை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நமக்கு. அடுத்ததாக அரைச்சி வச்ச 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். எப்பவுமே தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சாதத்து மேலெல்லாம் நல்லா பேஸ்ட்டெல்லாம் கோட்டாகி சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு காரத்திற்கு தேவையான அளவு சக்தி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கனால டோட்டலாக 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அரிசியை ஆட் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். நான் விசில்லாம் எதுவும் போடல, அப்படியே தட்டு மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் தக்காளி சாதம் செய்கிறேன். இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி ஓரளவுக்கு சுருண்டிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அதுக்கு முன்னாடி அகெயின் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னும் 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தண்ணியெல்லாம் எப்படி சுருண்டு வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் மறக்காமல் நான் ஷேர் பண்ண இந்த தக்காளி சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.